இங்கே நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து சோசியல் மீடியாவில் கிட்டத்தட்ட வந்து வறுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லியாகணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் வந்து பர்டிகுலராக வந்து ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியை சம்பாதிச்சிருக்கு. சாலிடாக ஒவ்வொரு கான்ட்ரவர்சியும் வந்து நாம் எதிர்பார்க்காத விஷயங்களாக தான் இருந்துச்சு. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு விடாமுயற்சினால ஃபைனான்ஸ் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. மகிழ் திருமேனி அவர்களுக்கும் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு விதமான மனஸ்தாபம் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி அஜித் இவங்களோட டேட்டை வந்து மகிழ் திருமேனி அவர்கள் வீண் பண்ணுறதுனால அஜித் இவங்க வந்து மகிழ் திருமேனி மேலே செம கோபத்தில் இருக்கார். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சியை யாருமே வந்து யோசிச்சதே கிடையாது. ஆனால் இன்டர்நெட்டில் இந்த படத்தை பற்றி வீக்லி ஒன் டைம் யாராச்சும் ஒருத்தவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பேச பேச இந்த படத்தோட ப்ரொமோஷன் உண்மையிலே வந்து வேறு லெவலில் தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து விளம்பரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியாத பட்சத்தில் அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ இந்த படத்தை பற்றி பேசாத பட்சத்தில் அந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படத்தை பற்றி வாய் திறக்காத பட்சத்தில் அந்த படத்தோட டைரக்டர் அஜர்பைஜானுக்கும் சென்னைக்கும் மாற்றி 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 ஒர்க்கை பார்த்துட்ருக்க அந்த சூழலில் இந்த படத்தை பற்றி இங்கே நிறைய பேர் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்க யாருமே வந்து வாய் திறக்காமல் இருக்கிறத பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் பேச தான் இந்த படம் வந்து இந்திய சினிமா ஆடியன்ஸ் மத்தியில் செம்ம என்கேஜிங்காக இருக்குது. ஏன்னா அப்டேட் எதுவுமே வந்து பெருசாக வரதே கிடையாது. அப்போயாச்சும் எப்போயாச்சும் ஏதாச்சும் ஒரு நியூஸு கண்ணில் போடும். விடாமுயற்சியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, அஜித் இவங்க வந்து அஜர்பைஜானுக்கு கிளம்பிட்டாங்க, மகிழ் திருமேனி அவர்கள் திரும்ப வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுவோம் இன்டர்நெட்டில். பட் ஆனால் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபைனல் ஷெட்யூலில் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பேசியாச்சு. உங்ககிட்ட நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணிட்டேன். ஆனால் பாருங்கள், இப்போ கூட வந்து இந்த விடாமுயற்சியோட ஃபைனல் ஷெட்யூல் ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இன்டர்நெட்டில் பரவலாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே பெருசாக நம்பவே இல்லை. என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு படம் வந்து ஹைப்பு இருக்கிறப்பயே ஒரு படத்துக்கு வந்து ஹைப்பு இருக்கிறப்பயே அந்த படத்தை வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணாதான் போட்ட காசை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு ஒரு சில பேர்த்துக்கு. பட் ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, படத்தோட கண்டென்ட் உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னா மற்றதை அந்த படமே வந்து பார்த்துக்கும் அப்படின்னு தான் இவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி தான் இந்த விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் இப்போ வரைக்கும் ஆரம்பிக்காமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனையோ இல்லை வந்து மகிழ் திருமேனிக்கும் லைக்காவுக்கும் வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டதுனாலவோ இல்லை அஜித் இவங்களுக்கும் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் அப்புறம் மகிழ் திருமேனிக்கும் இந்த 3 பேர்த்துக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டதுனாலவோ ஷூட்டிங் நடக்காமல் இல்லை. பட் ஆனால் வந்து லைக்கா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே டைமில் 3 ப்ராஜெக்டை இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்று இந்தியன் 2, இன்னொன்று வந்து வேட்டையன், இன்னொன்று வந்து விடாமுயற்சி. இந்த 3 படத்துக்குமே இவங்க வந்து கரெக்டான டைமில் ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் ஆனால் வந்து கணக்கு வழக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட செலவுகள் எல்லாத்தையுமே வந்து இந்தியன் 2ல் வந்து எழுதிடுறாங்க. இந்தியன் 2 செலவுகள் எல்லாத்தையுமே வந்து வேட்டையனில் எழுதிடுறாங்க. இப்படி வந்து குளறுபடி கணக்கில் வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ ஆடிட்டிங்கில் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து சந்திச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் என்ன ஏதுன்னு கூட இவங்களால வந்து கால்குலேட் பண்ணவில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து சுபாஸ்கரன் சார் வந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்தாங்க. ஸோ ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் கவனம் செலுத்துவோம். ஏன்னா கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா டிஜே ஞானவேல் இருக்கார்ல, இவர் வேட்டையன் படத்தோட டைரக்டர். இவர் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பித்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை செம்ம ஸ்பீடாக பார்த்தாரு. எங்கேயுமே வந்து லாக் ஆகலை. எதனாலையும் இந்த ஷூட்டிங் வந்து நிற்கவே இல்லை. ஸோ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிளானோட தான் இவர் வந்து ஆரம்பித்தார். ஸோ நான் ஸ்டாப்பாக போனதுனால இந்த படத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி மகிழ் திருமேனி அவர்களுக்கு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கையில் கிடச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் சின்ன பட்ஜெட்டில் படங்களை வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தவர் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து கையில் கிடச்சதுக்கப்புறம், அதுவும் இல்லாமல் மாஸ் ஹீரோ, கிட்டத்தட்ட வந்து கோலிவுட்டில் இந்திய சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர், இவரோட படத்தை இவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ப்ரெஷர் வந்து மகிழ் திருமேனிக்கு மேலே அசால்ட்டாகவே இருக்குது. பட் இந்த ப்ரெஷர்லாம் வந்து இவர் எப்படி கூலாக ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை வந்து பிளாக் பாஸ்டர் ஒரு வெற்றி படமாக ஆக்க போகிறாரு அப்படிங்கிற இந்த ப்ரெஷர் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால மகிழும் பார்த்து ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட
லைக்கா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் முடித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறதுனால தான் இவங்க விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை தள்ளி வச்சாங்க. ஸோ இதுதான் உண்மையான ஒரு காரணம். இப்போ நிறைய பேத்துக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த ஒப்பீனியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்த மாதிரி தாங்க, விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் கிட்டத்தட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி வந்து அஜர்பைஜானில் ஃபைனல் ஷெட்யூலுக்கு சம்மந்தமான பிக்சருக்கு வந்து மகிழ் திருமணியும் ஓம் பிரகாஷ் அப்புறம் வந்து விடாமுயற்சியோட ஒட்டுமொத்த டீமும் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இது சம்மந்தமான ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்டில் வந்து அப்போ அந்த டைமில் வந்து நிறைய பேர்த்தால் ஷேர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இப்போ இவங்க ஒட்டு மொத்தமாக அஜர்பைஜானில் தான் இருக்காங்க. ஸோ மகிழ் திருமேனியும் சரி, ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷும் சரி, இந்த படத்தோட எடிட்டரும் சரி, இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற லைட்மேன்லேருந்து ஸ்டன்மேன்லேருந்து எல்லாருமே வந்து A to Z ஒரு நபர் கூட இல்லை இந்தியாவில், எல்லாருமே அஜர்பைஜானில் தான் இருக்காங்க. ஸோ அஜர்பைஜானில் அஜித் இவங்க மட்டும் இப்போ இல்லை. மேக்சிமம் வந்து இன்னும் 2-3 நாளில் அஜர்பைஜானுக்கு இவங்க வந்து கிளம்பிடுவாங்க அப்படின்னு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. சாலிடாக இந்த படம் மகிழ் அவங்களோட கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக வெளில வரத்துக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ப்ரெஷரில் இந்த படம் வந்து மகிழ் அவர்கள் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், சாலிடாக சொல்கிறேன், பர்ஃபெக்டான ஒரு படமாக மகிழ் அவர்களோட டைரக்ஷனில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனு. ஏன்னா இவரோட டைரக்ஷன் உண்மையிலே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிளே மிரட்டலாக இருக்கும். இவரோட ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் ஜானர் தான் வித் ஆக்ஷன். ஸோ இந்த படமும் அதே ஃபார்முலாவில் தான் இருக்குது. சாலிடாக இப்படியாப்பட்ட ஒரு ஜானரில் மகிழ் திருமேனி அவர்கள் பூந்து விளையாடப்பில். ஸோ விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் கண்டிப்பாக வந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பித்து நான் ஸ்டாப்பாக போக போகுது. நிறைய பேர் சொல்கிறாங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதே மாதிரி விடாமுயற்சி கண்டிப்பாக ஊற்றிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அதில் வந்து எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கலாம். பட் அவங்களோட கருத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா படத்தோட பஸ் லுக் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ படத்தில் அஜித் இவங்களோட லுக் எப்படி இருக்க போகுது? ஏன்னா டபுள் ஆக்ஷன் வேறு சொல்கிறாங்க. ஸோ திரிஷா இவங்களுக்கு பேரா பண்ணுறாங்க. ஸோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்கார், ரெஜினா மேத்வன் இருக்காங்க, அப்புறம் வந்து சஞ்சய் தத் இருக்கிறதா ஒரு செய்திகள் வருது. இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஆரவ் கன்ஃபார்மாக இருக்கார். பட் இவரோட லுக் எப்படி இருக்க போகுது? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இருக்க தான் செய்யுது இந்த படம் சம்மந்தமான. ஏன்னா காஸ்டிங்கில் ஆரம்பித்து, டெக்னீஷியனில் ஆரம்பித்து, இந்த படத்தோட ஃபைனான்ஸ் பிரச்சனையில் ஆரம்பித்து, இந்த படத்தோட பட்ஜெட் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு கேள்வியாக ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ சாலிடாக ஒட்டுமொத்த கேள்விகளுக்குமே வந்து கூடிய சீக்கிரமே பதில் கிடைக்க போகுது. ஏன்னா படத்தோட ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக போக போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 45 நாள் ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜர்பைஜானில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு இந்த டீம் வந்து ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. ஸோ அந்த லொக்கேஷனில் தான் இந்த விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெட்யூலை கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறாங்க. ஸோ அந்த லொக்கேஷன் கண்டிப்பாக எனக்கு தெரிய வரும். தெரிய வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ மகிழ் திருமணி அவர்களோட இன்னொரு ஃபார்முலா வந்து சஸ்பென்ஸ். ஸோ சஸ்பென்ஸில் இவர் வந்து செம கில்லாடி. ஏன்னா இவரோட படத்துங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைக்கதையில் வந்து அவ்வளோ சஸ்பென்ஸ் இருக்கும். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படிங்க நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மகிழ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த படம் வேறு மாதிரி ஒரு பரிசை தான் இவருக்கு வந்து கொடுக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் அஜித் இவங்களோட கெரியரில் வந்து முக்கியமான டைரக்டர்னா சிறுத்தை சிவா, அப்புறம் வந்து ஹெச் வினோத். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக மகிழ் திருமணி அவர்கள் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு வந்து நான் பெருசாக நம்புகிறேன். ஏன்னா அஜித் இவங்களோட முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக ஷூட்டிங் முடிஞ்சாலும் படத்தோட அவுட்புட்டு மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதே கூட்டணியில் ஒரு படம் வந்து சைன் ஆகும். ஏன்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியை வந்து சம்பாதிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் மகிழ் அவங்களோட பேரும் வந்து செம்மையாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் இந்த படம் வந்து
எப்படியாப்பட்ட ஒரு விமர்சனம் வந்தாலும் இல்லை மிக்சடு விமர்சனம் வந்தாலும் இல்லை மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக அஜித் சார் ஒரு படம் மகிழுக்கு கொடுக்க தான் போகிறாரு. அது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது, நான் பெருசாக எதிர்பார்க்குறது. ஸோ இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபைனலாக அஜர்பைஜானில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஷெட்யூல் இவங்க முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படம் சம்மந்தமான அஜித் சாரோட ஃபைனலாக பஸ் லுக் ஒன்று ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் பெருசாக நம்பிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் போன வீடியோவில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன், விடாமுயற்சி படத்தோட டீசர் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து நம்பவே இல்லை, என்னடா சொல்கிற உண்மையிலே வந்து டீசர் வரப்போதா, படத்தோட ஷூட்டிங்கே இன்னும் முடியல, அப்படி இருக்கும் பட்சத்தில் டீசர் எப்படியா வரப்போகுது, என்ன நீ காதில் பூ சுத்துறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இல்லை உண்மை அதுதாங்க, ஏன்னா கூடிய சீக்கிரமே வந்து டீசர் வரப்போகுதுங்க. அதுக்கான வேலைகள் வந்து ஆல்ரெடி வந்து இந்த படத்தோட டீம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டீசர் உண்மையிலே வந்து வேற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் தான் பண்ண போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல்லேருந்து வர ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நான் உங்கள் மணிகரி, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.